இதுதான் குறிஞ்சாக்கீரை. குறிஞ்சாக்கீரை இது கொடியில் காய்க்கும், கொடி கொடியாக ஓடும், அதில் தான் நம்ம பறிக்கணும். ஆனால் அது வந்து கசப்பு இருக்கும், அதில் கசப்பு இருக்கும். இது வந்து குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த கழனி தண்ணி இதெல்லாம் ஊற்றி நம்ம வதக்கி செய்யும்போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வந்து சுகர் இருக்கவங்களுக்கு வந்து இதை வந்து அப்படியே வெறுமனேன்னு எதுவுமே போடாமல் சும்மா தண்ணி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்து குடிக்கணும். ஒரு வாரத்தில் 2 நாள் குடித்தோம்னாக்கா சுகர் லெவலு கம்மியாயிரும். உடம்புக்கு நல்லது. குறிஞ்சாக்கீரை குறிஞ்சாக்கீரை செய்ய போகிறேன். குறிஞ்சாக்கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: சீரகம், கடுகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம், வரமிளகா போட்டு கருவேப்பிலை தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, அதுக்குள்ள பூண்டு, ஒரு தக்காளி. குழந்தைகள் கூட சாப்பிடும். குறிஞ்சாக்கீரை வந்து கசக்கும்னா இது வந்து கசக்காது. தக்காளிலாம் போடுறோம்ல, அதில் கசக்காது. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், இதான் குறிஞ்சாக்கீரை. ஒரு வதக்கிறோம். அப்படியே நல்லா வதக்கணும். நறுக்க வேணாம். அப்படியே இருந்தால் அப்படியே வதங்கி சுருண்டுரும். வதக்கும்போது சுருண்டுரும். அப்படியே சுருண்டும். சுகர் இருக்கவங்களுக்கு வெறும் இந்த குறிஞ்சாக்கீரை வெறுமனேன்னு எதையுமே போடாமல் வேக வச்சு தண்ணி எடுத்து கொடுத்தோம்னா அளவு அப்படியே கம்மியாயிடும். சுகர் லெவலு கம்மியாகிடும். வெறும் கீரையாக வச்சு கொடுக்கணும். நான் வந்து அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கேன். ஊற்றி அரிசி கலந்து தண்ணி வேகணும்ல, நல்லா வேகணும்ல, அதனால் அரிசி கலந்து. அவ்வளோதான். வெந்து வரையில் தான் உப்பு போடணும், உப்பு போடக்கூடாது. 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொதிச்சிருச்சு, அவ்வளோதான், எடுத்துட வேண்டியது. உப்பு நான் கொஞ்சமாக தான் போட்டுக்குவேன். அதனால் நல்லா உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிருங்க. கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுல்ல, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும்.